கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் பாலியல் புகாரில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட விவகாரத்தில் அன்பழகனுக்கு ஆதரவாக முன்னாள் மாணவர்கள் எஸ்.பி. அலுவலகத்தில் மனு அளித்தனர். வேலூர் அண்ணாசாலையில் இயங்கி வரும் ஊரிசு கல்லூரியின் துணை முதல்வர் அன்பழகன் அதே கல்லூரில் பணியாற்றும் பெண் கவுரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகார் அடிப்படையில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த வேலூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் அன்பழகனை ஏப்ரல் 9ஆம் தேதி கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கல்லூரியின் முதல்வர் போட்டிக்காக நடைபெறும் இரு தரப்பினருக்கும் இடையேன மோதலில் தனிப்பட்ட முறையில் பெண் கவுரவ விரிவுரையாளர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை மாற்றி தவறாக பயன்படுத்தி பாலியல் புகாராக பதிவு செய்ய வைத்துள்ளதாகவும் புகார் கொடுத்த பெண் விரிவுரையாளரே அன்பழகனுக்கு ஆதரவாக ஆடியோ வெளியிட்டுள்ள நிலையில் பதவி ஆசைக்காக சில பேராசிரியர்கள் ஒன்று சேர்ந்து அன்பழகனுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய வைத்ததாகவும் ஆகவே இந்த வழக்கில் புதிய காவல் சிறப்பு அதிகாரியை நியமித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். அன்பழகன் சிறந்த முறையில் பணியாற்றும் துணை முதல்வர் என கூறி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணனிடம் ஊரிசு கல்லூரியின் முன்னாள் மாணவன் பிரபாகரன் தலைமையில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து மனு அளித்தனர். எஸ். துரைராஜ், தினக்குரல் மாவட்ட செய்தியாளர், வேலூர்.